அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கீதையில அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அவ்யக்த மூர்த்தினா, இப்போ ஒரு பாறை இருக்குன்னா அதுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது, அதாவது தோன்றா வடிவத்துல உள்ள இருக்கிறார். அவருடைய ஆற்றல் அதுக்குள்ளேயும் இருக்கு. மயா ததம் இதம் சர்வம் அப்படின்னு வரும். எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். அவருக்கு அந்நியமா உலகத்துல எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட சுதந்திரமா தரப்பட்ட ஒரு நினப்பு இருக்கு. அதை தவிர்த்து அவருக்கு அந்நியமா எல்லாமே அவருக்கு ஆட்பட்டதுதான். விளைவுகளோ எதுவுமே எல்லாமே அவருடைய ஆளுமைக்கு உள்ளதா இருக்கு. ஒருத்தர் உலகத்துல பல பொருட்களை சேர்த்து புதுசா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாம். ஆனா ஏற்கனவே இருக்கிற பொருள் கிருஷ்ணர் கொடுத்தது. அதுக்குதான் அவ்யக்தம். அவ்யக்தம்னா தோன்றா வடிவத்துல அனைத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அது தோன்றாது. ஆத்மாவே நமக்கு பல பேர் கேட்கிறான். விஞ்ஞானிகளை கூட ஒரு தடவை இஸ்கான் பிரபாதர்கிட்ட அப்படி கேட்டாங்க, ஆத்மா இருக்கிறத எப்படி நம்புறது அப்படின்னு. இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஏன் இதுக்கு போய் இப்படி குழம்புறீங்கன்னு அவர் கேட்டார். உங்களை நான் கிள்ளுனா எதிர்ப்பு தெரிவிப்பீங்க, நீங்க செத்த பிறகு கிள்ளுனா ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அப்ப என்ன அர்த்தம்? அங்க என்ன இல்லை? உணர்வு இல்லை. அந்த உணர்வு தொகுப்பு தான் ஆத்மான்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னார். சின்ன விஷயம்தான் அது. அப்போ இந்த ஆன்மா எந்த மாதிரியான உடலை வாங்குதோ ஜட உலகத்துக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள ஆன்மா இருக்கணும் அப்படின்னா ஜடமா ஒரு உடலை பெற்றாகணும். அந்த உடல்ல இருந்து அது தன்னுடைய பூர்வ நிலைக்கு போகணும். அந்த உடல், அதாவது ஏதோ ஒரு கர்ம வினை இருக்கு, அந்த கணக்கெல்லாம் தீர்த்துட்டு அது திரும்ப தன்னுடைய சொரூப நிலைக்கு போகணும். பகவானுடைய தாசன் அந்த எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகணும். வரும்போது நல்ல குணத்தோட வரும், அப்புறம் சகவாசத்துல கெட்டு போயிடும். இதுதான் பௌதிக உலகத்தோடைய இயல்பு. எப்படி ஒரு பத்திரிகைக்காரன் இருக்கிறான்னா அங்கங்க போய் பேட்டி எடுத்துட்டு வரணும். அவன் லஞ்சம் வாங்கி பேட்டி போடுவான். இது அவனுடைய ஃப்ரீடத்துல சுதந்திரத்துல நடக்கிற தப்பு. இதே மாதிரி பகவானுடைய ஸ்தலத்துல அவரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில ஜீவர்கள் உலகத்துக்கு வராங்க. வேற வேற கிரகங்கள்ல போயிட்டு இறைவனை துதி பாடணும், அவரை நினைக்கணும், அவரை நினைக்க வைக்கணும், இந்த ரீதியில ஜீவர்கள் வராங்க. வரும்போது அந்த ஆர்வத்துல தான் வந்தாங்க. ஆனா இங்க வந்த பிறகு நமக்குன்னு ஒரு மதிப்பு கிடைச்ச உடனே, ஒரு மதிப்பு, அந்தஸ்து, பதவி, செல்வம் இப்படி ஏதாவது கிடைச்ச உடனே சிம்மாசனத்துல இருக்கிற பகவானை ஓரங்கட்டிட்டு அந்த இடத்துல நான்கிற அபிமானத்தை உட்கார வச்சு அதை துதி பாடிக்கிட்டு அப்படியே ஜென்மாக்களை தொடர ஆரம்பிச்சது. என்ன பாடுனா என்ன அடையலாம், தன்னை பாடுனா திரும்ப திரும்ப பிறக்கலாம். ரஜோகுணத்துல இங்கேயே இருந்துகிட்டே இருக்கலாம், சம குணத்துல கீழே போகலாம், சாந்த குணத்துல மேல போகலாம். ஆனா சுத்த சாத்வீகத்துக்கு வந்தா மட்டும்தான் என்ன அடையலாம் அப்படிங்கிறார். சுத்த சாத்வீக தளத்துக்கு வரணும் மேல. இதுக்காகவே வேதங்களை கொடுத்தார். இதுல ரிக்வேதம் பூரா மந்திரங்களா இருக்கு, யஜுர்வேதம் யாகங்களா இருக்கு, சாமவேதம் இசை மூலமா இறைவன் அடையிற மாதிரி இருக்கு. அது போக சாமவேதத்துல ஆஹ் அதுக்கு அத்தாரிட்டி சிவபெருமான், வாயு, இவங்கெல்லாம் இருப்பாங்க. ரிக்வேதத்துக்கு முப்பெரும் தேவிகள், அலைமகள், கலைமகள், மலைமகள், அவங்க அத்தாரிட்டியா இருக்காங்க. அப்போ சாமவேதம் இருக்கிறதுல அது கொஞ்சம் ரிக்கோட அது சின்னதுதான், இருந்தாலும் இறைவனை அடைகிறதுக்கு அது சுலபமா இருக்கு. அதுல பரதம் இருக்கு, ஆந்தர்வம் இருக்கு, நாட்டியம், கானம் இருக்கு, பாட்டு இருக்கு. ஆத்மாவுடைய இயல்புக்கு அது ஒத்து வருது.
அதனால அத வந்து பகவான் வந்து நாமளும் சொல்றோம், கூடியிருந்து எப்பவுமே இசைங்கிறது கூடியிருந்து பண்றோம். அதான் சமவேத பக்த விருந்தக்கு ஜெய் அப்படிங்கிறோம். கூடி இருக்கிற அத்தனை பக்தர்களும் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இசை தனியா இல்லை. ஒரு பாட்டு பாடனா தாளம் போட ஒருத்தன் வேணும், பாடுறதுக்கு ஒருத்தன் வேணும், இசைக்கு ஒருத்தன் வேணும், இப்படிலாம் இருக்கு. அப்போ 10ஆம் அத்தியாயத்துல பார்த்தாச்சுன்னா அப்படி இந்த அவ்யக்த வடிவத்துல தோன்றா வடிவுல நான் வந்து பிரபஞ்சம் பூரா பறந்து கிடக்கிறது எப்படி அப்படிங்கிறத பேசுறார். அதை பேசி அதை வந்து காட்டுறார். மரங்கள்ல அரச மரமா இருக்கிறேன், நீர்நிலைகள்ல சமுத்திரமா இருக்கேன், மனிதர்கள் மன்னனா இருக்கிறேன், இப்படிலாம் வந்து சொல்றது என்னன்னா அந்த அதாவது அம்சம் ரெண்டு இருக்கு, சொர்ப அம்சம் பின்னாம்சம்னு இருக்கு. சொரூபங்கிறது வந்து இப்போ ஆஹ் சூரியனுக்கு வந்து சொரூப இது என்னன்னா அக்னி. அதோடைய பின்ன அம்சம் எதுன்னு பார்த்தா மின்மினி பூச்சி மினுக்குது, அந்த மாதிரி இதுகள்லாம், அந்த சின்ன சின்ன மினுக்கள் எல்லாம் அவருடைய பின்னம். இதுதான் கீதையிலையும் கூட 7ஆம் அத்தியாயத்துல சொல்வாங்க, மே பின்னா பிரகிருதி அப்படிம்பாரு. என்னுடைய என்றது பிரிச்சு வந்தவங்க யாரு? பூமி ராபோ அனலோ வாயு கம்மனோ புத்தி தேவச்ச அகங்காரம் இதயம் மே பின்னா பிரகிருதி பிரகிருதி அஷ்டதா. 8 பஞ்சபூதம் மனம் புத்தி அகங்காரம், இந்த 8 என்கிட்ட இருந்து பிரிந்தது அப்படிங்கிறார். பிரிந்த இயற்கை. இதுல 5 வந்து ஜட இயற்கை, இந்த 3 வந்து அதுவும் அதை ஒட்டி நடுத்தரமா கிடக்கு. அதனால ஆன்மீக மாதிரி இருக்கும், அதுவும் ஜடம்தான். ஆனா இதுக்கெல்லாம் அப்பால் உள்ள உணர்வு தொகுப்புன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ஆன்மா. அது வந்து என்னுடைய மேல்நிலை இயற்கை, அதுவும் என்னுடைய பின்ன அம்சம் தான் அப்படிங்கிற. அப்போ இப்படி ஒரு நிர்வாகம்னா கடைசியா இருக்கிறது செக்யூரிட்டி, வாட்ச்மேன். அங்கிருந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அத்தனையும் நிர்வாகத்துக்காக பாடுபடுறவனா இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் லாபம் இருக்கும், பிரயோஜனம் இருக்கும். தான் தோண்டித்தனம் அங்க எடுபடாது. இதே போல ஹிட்லர்ல இருந்து சின்ன அணு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட்ல மும்மூர்த்திகள் இருக்காங்க, இன்னும் பல பேர்லாம் இருக்கிறாங்க, தேவர்கள்லாம். ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒருத்தர் தலைவரா இருப்பாங்க. அங்க இருந்து சின்ன அணு வரைக்கும் அத்தனை பேரும் வந்து அந்த முழுமை முழுமையை நோக்கி அவருக்கு இணங்கி நடக்கணும். அதுதான் சாஸ்திர கருத்து. இதைத்தான் இயேசு கூட பைபிள்ல மனம் திருந்திய மைந்தன் அப்படின்னு ஒரு கதை மூலமா சொல்வார். உபநிஷத்துலயும் ஈசோபநிஷத்துல பார்க்கலாம், முழுமையானதிலிருந்து முழுமையானது தோன்றியது, முழுமையானதிலிருந்து முழுமையானது தோன்றினால் கூட முழுமையானது முழுமையானதாகவே இருக்கிறது. இப்படி ஒரு சுலோகம் உண்டு. இறைவன் இருந்து எல்லாம் வந்தா கூட அதனால இறைவன் பின்னமாகல, அவர் முழுமையா இருக்கிறார். ஒரு பூசணிக்காய் உடைச்சிட்டா பூசணிக்காய் முழுசா இருக்காது, அது பின்னமாயிரும். இது பௌதிக நிலைமை. ஆன்மீகத்துல அப்படி இல்லை, முழுமை எப்பவுமே முழுமைதான், பூரணம் பூரணமா தான் இருக்கும், அது பின்னமாகாது. ஆனா அதுல இருந்து பின்னங்கள் வர முடியும். அப்படி உபநிஷத்துல. அதனாலதான் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்து பிரிந்து வந்த சின்ன சின்ன துளிகள் இதுகள்லாம் அப்படிங்கிறார். மேற்கொண்டு அந்த அத்தியாயத்துல பார்க்கலாம், சூரிய சந்திரனுக்கு ஒளி என்கிட்ட இருந்து வருது. அவங்க வந்து ஒரு பதவியில இருந்து என்னுடைய ஒளியை வந்து வெளிப்படுத்துறாங்க. யாகம் நடத்துற போது இந்திராய நமக சந்திராய நமக சூரியாய எல்லா தேவர்களுக்கும் வணக்கம் சொல்லி யாகத்துல போடுவாங்க. அதெல்லாம் வந்து சூரியனா இருக்கிறவன் சந்திரனா இருக்கிறவன் அவங்களுக்கு போடல. இறைவன் வந்து ஒரு விஸ்வரூபனா இருக்கிறார். அந்த விஸ்வரூபத்துல சூரிய பதவி, சந்திர பதவி, இந்திர பதவி, ஒவ்வொரு பதவிகளும் இருக்கு. அந்த பதவிகளுக்கு தரப்படுகிற ஆகுதிகள் தான் அது, பதவிகளுக்கு தரப்படுகிற மரியாதை. அந்த பதவியில இருக்கிறதுனால அவனுக்கு மரியாதை. ஒரு மினிஸ்டர் இருக்கிறான்னா அதுல இருக்கிறதுனால அவனுக்கு மரியாதை. அவன் இல்லாட்டி, அந்த பதவி இல்லாட்டி அவனுக்கு மரியாதை கிடையாது. எக்ஸ் அப்படின்னு ஒரு அடையாளம் போட்டுருவாங்க. முன்னாள் முதல்வர்,
முன்னாள் மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பதவியில இருக்கிறவங்களுக்கு அந்த பதவிக்காக நடத்தப்படுகிற யஜ்ஞம் தான். அப்ப எல்லா பதவியும் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு. அவர் அதை தனியா பிரிச்சு நிர்வாகம்னு கொடுத்துறாரு. அதை விஷ்ணு பாத்துக்கிறாரு. அதனால அவருக்கு யஜ்ஞபதின்னு பேர் வருது. யஜ்ஞபதி, சிறியபதி. ஆனா கீதையில பேசும்போது கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் இருந்தா கூட உண்மையான அனுபவிப்பாளன் யஜ்ஞபுக், யஜ்ஞகிருத், யஜ்ஞதிருத், நிறைய வார்த்தைகள் இருக்கும். சகசிரநாமத்துல பார்க்கலாம். இது எல்லாமே நான் தான். நிர்வா நிர்வாகத்துல பல இதுகள் நடந்தா கூட அதுக்கு பூராமே வந்து அந்த மேனேஜிங் டைரக்டர் அவருக்கு தான் எல்லாம். அவருக்கு கீழே அத்தனையும் நடக்குது. ஆனா தோற்றத்துல அது தெரியாது. அதுக்கு அவ்யக்த மூர்த்தி நான் பேர். வெளியே தெரியாது. ஒருத்தன் தப்பு பண்றான்னா அரசு கைது செய்ததுன்னு போடுறாங்க. அரசு எங்கேயோ இருக்கு, சம்பவம் நடந்தது எங்கேயோ. அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் அவ்யக்த மூர்த்தி தான். அந்த சட்டம்ங்கிற ரீதியில ஒரு தோன்றா வடிவத்துல அரசு வந்து செயல்படுற மாதிரி இறைவனுடைய ஆளுமை தேவர்கள் மூலமா இந்த ஜடம் பூரா எல்லா இடத்துலயும் செயல்படுது. ஆன்மீகத்துல அவரே பார்த்துக்கிறார். ஜடத்துல வந்து தேவர்களை கொண்டு நிர்வகிக்கிறார். ஏன்னா ஜடத்துல வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மனசு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு இதுல ஆசை இருக்கு. அரிசியிலே 4 தினுசு பலகாரம் இருந்தா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பலகாரம் பிடிக்குது. அப்போ அதுக்கு தக்க ஒரு அபிமானம் உண்டாகுது. ஒரு விருத்தி, வளர்ச்சி அப்படி இப்படி போய் கடைசியில அவனுக்குன்னு இஷ்ட தெய்வம்னு உன்னை கொண்டு வந்து வைக்க வேண்டியது. ஆன்மீகத்துல அப்படி இல்லை. அங்க ஒருமைதான். இங்க வந்து பன்மையா இருக்கு. குளிரா இருக்கும்போது உஷ்டத்தை தேடுவோம், உஷ்டமா இருக்கும்போது குளிர்ச்சியை தேடுவோம். இப்படி ஒரு எதிர்மறையான வாழ்வு இங்க இருக்கு. ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. அங்க அழுதாலும் லாபம் தான், சிரிச்சாலும் லாபம் தான். எல்லாம் கிருஷ்ணரை நோக்கியதாக இருக்கு. இப்படி தன்னுடைய எங்கும் நிறைந்த தன்மையை வந்து 7, 10ஆம் அத்தியாயங்கள்ல பகவான் கிருஷ்ணர் வந்து நல்ல விவரமா கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணா.